ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி உள்ளவனாக இருக்கிறேன். அருள்நிலை துறைகளின் மூலமாக உங்களோடு கூட பேசுவதிலே எனக்கு மிகுந்த சந்தோஷம். இந்த நாளிலும் கூட கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து ஒரு சில காரியங்களை சிந்திக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. வாசிக்கலாம். மோசம் போகாதிருங்கள், தேவன் நம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நாம் வாசித்த வேத பகுதியின் மூலமாக அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு சொல்லக்கூடிய ஆலோசனை என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறி இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம் என்பதை ஒருபோது நாம் மறந்து விடக்கூடாது. நன்மையானவைகளை விதைத்தால் நன்மையானவைகளை அறுக்க முடியும். தீமையானவைகளை விதைத்தால் தீமையானவைகளை அறுப்போம் என்பதிலே சந்தேகம் இல்லை. நாம் வாசித்த பிரகாரமாக நாம் நன்மை செய்யும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறோம். உலகத்திலே அசுத்தத்திலிருந்து தேவன் தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி அந்த இரத்தத்தினாலே நம்மை கழுவி பரிசுத்தப்படுத்தி நம்மை நீதிமானாக மாற்றியிருக்கிறார். அப்படியாக மாற்றப்பட்ட நாம் நன்மையானவைகளை மாத்திரமே செய்வதற்கு தேவன் நம்மை முன்குறித்து தெரிந்தெடுத்திருக்கிறார் என்பதை ஒருபோதும் நாம் மறந்துவிடக்கூடாது. நாம் வாசித்த பிரகாரமாக நன்மை செய்வது என்பதென்று சொல்லும் பொழுது என்னவெல்லாம் செய்ய முடியும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கலாம். முதலாவதாக, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க நாம் கடமைப்பட்டவர்களாக காணப்படுகிறோம். பிரியமானவர்களே, அழைக்கப்பட்ட அழைப்பு என்பது மிகப்பெரியதாக இருக்கிறது. அந்த அழைப்புக்குள்ளாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பு அதைவிட மேலானதாக இருக்கிறது. எப்படி என்று சொன்னால், விசுவாசத்திலே இருக்கிற நாம் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணங்களை நாம் நிறைவேற்றக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். இது கடைசி காலம் என்பது நமக்கு நன்றாக தெரியும். இந்த கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் நிச்சயமாகவே இன்றைய நாட்களிலே ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமப்பதற்கு, ஒருவருடைய துக்கத்தை விசாரிப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா என்று சொன்னால் நிச்சயமாக அது இல்லை என்றுதான் சொல்ல முடியும். ஆகவேதான் திட்டமாக வேதம் நமக்கு போதித்து கொடுக்கிறது என்னவென்று சொன்னால், நாம் இன்றைய காலகட்டங்களிலே ஒருத்தருடைய பாரத்தை ஒருத்தர் சுமப்பதற்கு ஆயத்தத்தோடு கூட இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் தேவனுடைய பிள்ளை என்பதை நாம் என்ன செய்ய முடியும் என்று சொன்னால் நாம் நினைவிலே கொள்ள முடியும். இன்றைக்கு அதை மறந்து அநேகர் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், கிறிஸ்துவின் பிரமாணங்களை நிறைவேற்றுவதற்கு பதிலாக நாம் இன்றைக்கு பிசாசுடைய கிரியைகளை நிறைவேற்றுவதிலே நாம் அதிகமாக கவனத்தை செலுத்தக்கூடியவர்களாக காணப்படுகிறோம். ஆகையினாலே இந்த நாட்களிலே நாம் செய்ய வேண்டியவர்களை செய்யாதபடிக்கு, செய்யக்கூடாதவர்களை செய்கிறதினாலே தேவனுடைய நாமம் மகிமைப்படுமா என்று சொன்னால் நிச்சயமாக மகிமைப்படுவது இல்லை. ஆக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காகவே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்மால் இயன்ற அளவுக்கு, நம்மால் முடிந்த அளவுக்கு, நம்மால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஒரு பாரத்தை சுமப்பதற்கு நாம் ஆயத்தப்படுகிறோமா? அதற்கு முன் வருகிறோமா? மாறாக அவர்கள் மேல் பாரத்தை சுமத்துவதற்கும் அதிகப்படுத்துவதற்குமே இன்றைக்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோம். அப்படியானால் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்வதற்கு நமக்கு என்ன தகுதி இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைய நாட்களிலும் கூட நாம் அப்படியாக மாறான காரியங்களை செய்கிறதுனாலே கிறிஸ்துவின் பிரமாணங்களை நிறைவேற்ற முடியவில்லை. அதற்கு பதிலாக சாத்தானுடைய திட்டங்களை நாம் நிறைவேற்றக்கூடியவர்களாக காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, சிலரை நாம் சீர்பொருந்த பண்ண வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த நாட்களிலும் கூட இது தேவனுடைய பிள்ளைகள் செய்ய வேண்டிய காரியங்களா இருக்கிறபடினாலே நான் உங்களோடு பேசிக் கொண்டு இருக்கிறேன். ஒரு புதிய வருடத்துக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஒருவேளை கடந்த வருஷங்களிலே நம்முடைய வாழ்க்கையானது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, ஆனால் இந்த புதிய ஆண்டுக்குள்ளாக நாம் புதிய தீர்மானங்களை, புதிய காரியங்களை செய்ய வேண்டியது நம்மேல் உள்ளது கடமையாக இருக்கிறது. இனி எத்தனை காலங்கள் இந்த பூமியில வாழ்வோம் என்று நமக்கு தெரியாது. காரணம், ஆண்டவருடைய வருகையானது மிக சீக்கிரமா இருக்கிறபடினாலே நாம் அதற்கு ஆயத்தப்பட வேண்டும். நம்முடைய காரியங்களை சீர்படுத்தி கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களாக வாழ்ந்து நாம் தேவனை என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் மகிமைப்படுத்த வேண்டும் என்பது தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, சரீரத்திலே பலவீனப்பட்டு இருக்கிறவர்களை நாம் விசாரிக்க வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். யாரெல்லாம் நமக்கு தெரியுமோ
யாரெல்லாம் நம்முடைய ஞாபகத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் ஒரு வேளை பலப்பட்டு இருக்கும் பொழுது அவர்களை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் விசாரித்து அவர்களுக்கு ஜெபித்து நம்மால் இயன்ற காரியங்களை செய்ய வேண்டியதும் நம்ம விழுந்த கடமையாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் நாம் எதை விதைக்கிறோமோ அதைத்தானே அறுக்க முடியும். ஆகையினாலே நன்மையானவைகளை விதைக்கிற பட்சத்தில் நாம் நன்மையானவைகளை அறுப்போம் என்கிற சிந்தை நமக்குள் இருந்தால் இப்படிப்பட்ட நல்ல காரியங்களை நிச்சயமாக செய்வோம் என்பதிலே சந்தேகம் இல்லை. அது மாத்திரமல்ல, தரித்திரரை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டியது நம்மை விழுந்த கடமையாக இருக்கிறது. ஏன் என்று சொன்னால் இந்த கடைசி காலங்களிலே தேவ பிள்ளைகள் அநேகர் தரித்திரத்தில் இருக்கிறத பார்க்க முடியும். தரித்திர விசுவாசிகள் மாத்திரமல்ல, விசுவாசத்திலே இல்லாத அநேகரும் கூட அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார். நம்மால் இயன்ற அளவுக்கு இப்படிப்பட்ட காரியங்களை செய்வதற்கு நாம் முன்வர வேண்டியது அவசியமா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நாம் மாம்சத்துக்கென்று இன்னைக்கு அநேக காரியங்களை விதைக்கிறோம். எதையெல்லாம் விதைக்கிறோம் என்று சொன்னால் பகையை விதைக்கிறோம், விரோதங்களை விதைக்கிறோம், வைராக்கியங்களை விதைக்கிறோம், கோபங்களை விதைக்கிறோம், சாபங்களை விதைக்கிறோம், சுயநலங்களை விதைக்கிறோம். இப்படி கிறிஸ்துவ பிரமாணத்துக்கு தகுதி அல்லாத அல்லது மீறின காரியங்களை நாம் செய்து கொண்டு வருகிறோம். ஆகையினாலே இப்படி செய்கிறபடினாலே ஒருபோதும் தேவன் என்ன செய்ய மாட்டார் என்று சொன்னால் மகிமைப்பட மாட்டார். இப்படிப்பட்ட காரியங்களை பாவங்களை நாம் செய்கிறபடினாலே தான் தேவன் மிகுந்த துக்கமுள்ளவராக இருக்கிறார். இந்த புதிய ஆண்டுக்குள்ளே வந்திருக்கிற நாம் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. கூடுமானால் யாவருக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நன்மையானவைகளை செய்ய வேண்டியது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. அதனாலதான் வேதம் நமக்கு திட்டமான ஒரு காரியத்தை அறிவிக்கிறது. என்னவென்று சொன்னால் எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம். நாம் அறுக்கும் பொழுது நன்மையானவைகளை அறுத்தால் மிகுந்த சந்தோஷம் நமக்கு உண்டாயிருக்கும். ஆனால் நாம் தீமைகளை விதித்தால் தீமைகளை அறுப்போம். ஆகையினாலே அதை நாம் சிந்தித்து இந்த கடைசி காலங்களில் செயல்பட வேண்டியது அவசியம் நமக்கு உண்டு. ஆனபடினாலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி நன்மையானவைகளை விதைத்து தேவநாமத்தை மகிமைப்படுத்தி ஐக்கியத்தோடு கூட சமாதானத்தோடு கூட தேவ ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்கு தேவன் உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்வாராக என்று சொல்லி நான் இந்த செய்தியை முடிக்கிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.